ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நாளையிலிருந்து அரியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. அடுத்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் பேப்பர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஜூன் 11ல இருந்து அந்த மேத்தமெட்டிக்கல் பேப்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த அரியர் எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். நீங்கள் போன டைம் எழுதின பேட்டர்னில் இருக்காது. எப்பயும் நார்மலாக அரியர்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ போன டைம் எழுதின மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. இந்த டைம் புதுசு. அதுபோல் நீங்கள் காலேஜில் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு புதுசாக அரியர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுத போகிறனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட சைட்ல இருந்து எப்படிலாம் இருக்குமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெகுலேஷன் 2025 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரியர் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அரியர் வச்சு செகண்ட் செமஸ்டர் கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எழுத போவீங்க. ஸோ இந்த டைம் புதுசாக பேட்டர்ன் வந்து பார்ட் ஏ பார்ட் பி. அதில் பார்ட் ஏல 1 மார்க்ஸ் 10 வரும். 10 3 மார்க்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். 12 மார்க்ஸ் 5 எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பேப்பர் ஃபார்மேட் பற்றிலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம், பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ளூ பிளாக் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இங்க் பென்ஸும் பால் பாயிண்ட் பென்னும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட் பேஜில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு டிக் பண்ணல அப்படின்னு சொல்லி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால் அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு 3லேருந்து 4 பேஜஸ் வரைக்கும் கொண்டு போப்பாங்க. டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பேஜஸ் நிறைய எழுத பாருங்க. ஏன்னா உங்களுக்கு 16 மார்க் 15 மார்க் 13 மார்க் கிடையாது. இந்த டைம் 12 மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது போக வந்து தமிழ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க அந்த ரிவிஷன் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நான் ஒரு 45 மினிட்ஸ் வந்து அந்த உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட அந்த ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் மொதல் சிலபஸே உங்களுக்கு எப்படி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்களோ அது மாதிரி நான் சொல்லியிருப்பேன் போன டைம் லாஸ்ட் போட்ட வீடியோ. அதை ஃபஸ்ட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த கொஸ்டினை பாருங்க. இந்த டைம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனால எப்படினாலும் அவங்க கேட்கலாம், இதுதான் இப்படி வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த போன டைம் பார்ட் பில கொடுத்த அதே கொஸ்டின் வரலாம். திருக்குறள் மேலாண்மை கருத்துக்கள், பாரதியார் பற்றி கொஸ்டின் இது எல்லாமே வரலாம். அதனால் நீங்கள் ஜென்ரலாக பார்க்குறீங்க அப்படின்னாலே அதை வந்து அந்த பழைய கொஸ்டினே வச்சு பாருங்க. அதில் வந்து நான் பார்ட் பி கொடுத்துருக்கேன் அப்படின்னா 13 மார்க் 15 மார்க்னா அது 12 மார்க்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பார்ட்டியில் 2 மார்க்கு 3 மார்க்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டைம் கொஞ்சம் வெயிட்டேஜ், அதாவது வந்து உங்களோட ப்ளூம்ஸ் லெவலில் வச்சு தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அது தமிழுக்கு வராது, அடுத்தடுத்த பேப்பர்ஸ் வரும். நான் இது ஃபுல்லாக அரியருக்குன்னு சொல்கிறனால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தமிழுக்கு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறப்போ போயம் லைன்ஸ் கொடுத்து நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு போயம் நல்லா தெரியும் அப்படின்னா அந்த போயம் லைன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பாரதியாரோட அந்த குவாட்ஸு, இல்லை வந்து உங்களுக்கு அந்தந்த இதில் வந்து யாராச்சும் எழுதியிருக்காரு 2 லைனை வந்து நல்லா படித்தா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி வந்து சப்கேட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. வளவலாம் பேராகிராஃப் எழுதுறத சப்கேட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுத பாருங்க. அந்த பாயிண்ட்ஸ் 1 2 3 அப்படின்னு போடாமல் ஸ்டார் போட்டு எழுதிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்க. டைம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு பாதி விட்டுட்டு வந்துடுறீங்க. கரெக்டாக டைமை மேனேஜ் பண்ணி அட்டன் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், எப்படி வந்து ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது போக ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட எல்லா கொஸ்டினோட ஒரு பிளேலிஸ்ட்டுமே நீங்கள் போய் பாருங்க. செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி போதுமானது. இந்த டைம் செகண்ட் செமஸ்டரில் உங்களுக்கு அரியர் எக்ஸாம் வர்றது புது பேட்டர்ன் அப்படிங்கிறனால நீங்கள் போன டைம் வந்து பிக் கொஸ்டினில் படித்தது கூட உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் படித்தது கூட பிக் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ மோஸ்ட்லி இப்போ நீங்கள் படிக்கணும், எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் நானே ரெஃபர் பண்ணி படிக்கணும், நம்மளோட கொஸ்டின் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அதுபோக உங்களுக்கு போன டைம் எழுதிருப்பீங்களா அந்த கொஸ்டினை டாபிக்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அது சிலபஸ் இந்த 3 கம்பேர் பண்ணி படிச்சினாலே போதும். மற்றபடிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கிறப்போ நான் அரியர்ஸ்க்கு இந்த டைம் கிடைக்கல, கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்கமிங்கில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் அரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக வந்து எழுத போகிறோம், அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரேஸில் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே தடுக்கி விழுந்தோடனே உங்களை எஞ்சி மறுபடியும் ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது மாதிரி தான் அந்த அரியர். ஸோ எஞ்சி ஓடிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த ரேஸில் உங்களால் வின் பண்ண முடியும். அரியர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணாமல் விட்றாங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அரியர் அப்படிங்கிறத நினைக்காம நம்ம நார்மல் கரண்ட் பேப்பர் எப்படி எழுதுவோம் அது மாதிரி நினைக்க பாருங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும், தமிழ் ஈஸியாக தான் வரும், பிரச்சனை இருக்காது. ஸோ அதர் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் அது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், கண்டிப்பாக அதை பார்க்கணும்ல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்மளோட கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். நம்ம செகண்ட் செமஸ்டருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம், மெம்பர்ஷிப் இருக்கும். உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸாம் முன்னாடி வந்துடும், கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கோங்க. செமஸ்டர் 2 ரெகுலேஷன் 25 பிளேலிஸ்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.